கனவோடு படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, ரைட்டா? அதாவது ஸ்டாண்டர்டான புத்தகத்தை நம்புங்க, பழைய வினாத்தாளை நம்புங்க, உங்களை நம்புங்க. வேறு யாரும், முக்கியமாக கோச்சிங் இன்ஸ்டியூட் முதலாளிகள் உங்கள் லைஃப்பை மாற்றிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு யாரும் நம்பாதீங்க. இப்போ உள்ள ட்ரெண்டில் பர்சனல் பிராண்டிங் பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஒருத்தவங்களுடைய தொழிலை, வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தன்னை பெரிய நபராக காமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்குது. அதனால் இந்த மாணவர்களுடைய மூளையை மழுங்கடைக்கிறதுக்கு பல யுத்திகளை இந்த கோச்சிங் சென்டர் முதலாளிகள் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு நான் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணேன், என்னை போனோடனே அமைச்சர் ஔவையார் அப்படின்னு அன்போடு அழைத்து கட்டி அழைத்தார் என்னுடைய தமிழ் தொண்டால், அப்படி இப்படின்னு கதை விடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸும் மிகப்பெரிய பர்சனல் பிராண்டிங்கும் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்பி மோசம் போயிடாதீங்க. காசை கொண்டு கட்டி விளம்பரங்களை, போலி விளம்பரங்களை நம்பி உங்களுடைய கனவுகளை தொலைச்சிடாதீங்க. எத்தனையோ மாணவர்கள் கோச்சிங் சென்டரை நம்பி, கோச்சிங் சென்டருடைய விளம்பரங்களை நம்பி, இந்த பொய்யான தன்னை ஒரு பெரிய நபராக காமிக்கிறதுக்காக இந்த ஹூக்குன்னு சொல்லுவாங்க சோசியல் மீடியாவில், அதை பயன்படுத்தி மாணவர்களை சேர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடிய பண முதலைகள் நிறையா தெரிஞ்சிட்ருக்காங்க. அதுகள்லாம் நம்பி மோசம் போயிடாதீங்க. உங்கள் கனவுக்காக நீங்கள் சரியான முறையில் உழைங்க, உங்களை மட்டும் நம்புங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.